ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ரோஜன் கிரைம் டைரிஸ். பாண்டிச்சேரி இல்லை புதுச்சேரின்னு சொன்னால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். சின்ன பசங்களை கேட்டால் நல்ல ட்ரிங்க்ஸ் சீப்பாக கிடைக்கும்பாங்க. மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டால், அதுவும் சென்னை பீப்புளை கேட்டால் வீக்கெண்ட் ஒரு ஜாலியாக போய் 2 நாள் இருந்துட்டு வரலாம்ப்பா பீச் ரெசார்ட்டில் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஞாபகம் வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாண்டிச்சேரின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற அந்த பிரெஞ்சு கண்ட்ரியோட காலனி ஆதிக்கம் தான் ஞாபகம் வரும். என்னதான் பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஆதிக்கம் முடிவுக்கு வந்தா கூட இன்னுமே பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா அந்த பிரெஞ்சு நாட்டு மக்களோட கலாச்சாரம் இருந்துட்டு இருக்கும். ஈவன் கலாச்சாரம் மட்டுமல்ல, பல வீதிகளுக்கு இங்கிலீஷ் பேர் தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பாண்டிச்சேரியில் இருக்க கவர்னர் மாளிகைக்கு பக்கத்தில் செயின்ட் லூயிஸ் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல நம்பர் 47ல ஒரு மிகப்பெரிய பங்களோ இருக்கு. அதுக்கு பேரு பத்மாவதி இல்லம். இந்த பங்களோ கடந்த 20 வருடங்களா மூடப்பட்டிருக்கு. என்னப்பா சொல்றீங்க, இவ்வளவு பெருசா கட்டியிருக்காங்க, இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, இப்படிப்பட்ட பங்களா ஏன் 20 வருடமா மூடப்பட்டிருக்கு அப்படின்னா, 20 வருடங்களுக்கு முன்னாடி அந்த பங்களாக்குள்ள நிகழ்ந்த நிகழ்வு தான் அந்த பில்டிங் கம்ப்ளீட்டா இப்ப அபண்டட் ஆக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த பங்களாக்குள்ள என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க உண்மையிலேயே ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருந்தாலும் சரி, இல்ல அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஐடியால இருந்தாலும் சரி, இல்ல இப்பதான்ப்பா நாங்க திருமணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு கொலை வழக்கு மூலமா கத்துக்க போறோம். பாண்டிச்சேரியில் எவ்வளவு கிரைம் நடந்திருந்தா கூட இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸை பாண்டிச்சேரி மக்களால எப்பவுமே மறக்க முடியாது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வடநாட்டுல இருந்து நிறைய பேர் பிசினஸ்க்காக சவுத் சைடு வருவாங்க. அது பிசினஸ் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். நிறைய வைர வியாபாரிகள் ஒரு ஸ்டேஜில் இந்த சவுத் இந்தியாவில் நிறைய பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ பிரேம்சந்த் ஷாங்கிற ஒரு நபர், இவர் பேசிக்காவே குஜராத்தை சேர்ந்தவர், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக சவுத் இந்தியாவில் எங்கெல்லாம் போய் பிஸ்னஸ் பண்ணலான்னு தேடிட்டு வரும்போது இந்த பாண்டிச்சேரிக்கு வர்றாரு. பரவாயில்லையே, இங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு இங்க வைர வியாபார பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. சிறிது காலத்திலேயே அந்த பிஸ்னஸ் கொடிகட்டி பறக்க ஆரம்பிக்குது. அப்போ அவர் ஃபீல் பண்ணிட்டாரு, இனிமேல் பாண்டிச்சேரி தான்டா என்னோட ஊரு அப்படிங்கிற மாதிரி பிரேம்சந்த்ங்கிற இந்த நபர் குஜராத்தில் இருக்க தன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாண்டிச்சேரி கூட்டிட்டு செட்டில் ஆயிடுறாரு. செட்டில் ஆனவரை மட்டுமல்லாம இங்க இருக்க செயின்ட் லூயிஸ் ஸ்ட்ரீட்ல நம்பர் 47ல ஒரு மிகப்பெரிய பங்களா கட்டுறாரு. இந்த பிரேம்சந்த்ங்கிற நபரோட மனைவி பேரு பத்மாவதி. தன்னோட மனைவி பெயரையே இந்த பங்களாக்கு வைக்கிறாரு. அதை தான் பத்மாவதி இல்லம்ங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ இந்த பிரேம்சந்த் அண்ட் பத்மாவதிங்கிற தம்பதிகளுக்கு 3 குழந்தைகள் இருக்கு. 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. முதல் பையன் பேரு ரவி, 2வது பெண் குழந்தை பேரு ஹேமா, 3வது பையனோட பேர் கமல் ஷா. ஸோ இப்போ இந்த 2வது பொண்ணு ஹேமாக்கு ஃபர்ஸ்ட் வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க சொந்தக்காரங்கள்ல இருந்து ஒரு வரன் வருது. அந்த மாப்பிள்ளை மும்பையில் இருக்காரு. ஸோ தன்னோட 2வது பொண்ணு ஹேமாவை மும்பையில் இருக்கிற ஒரு நபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு ஹேமா மும்பையில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ பாண்டிச்சேரியில், அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய பெரிய பணக்காரர்ல இந்த பிரேம்சந்த்ங்கிற ஒரு நபர். இப்போ இவர் அங்கே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் இவரோட ஒர்க் எப்படி இருக்குன்னா, இந்த வைரம் வாங்குறது விற்கிறதுக்காக மாசத்துக்கு ஒரு 10 நாளாவது வெளியூருக்கு டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். குஜராத்துக்கு போவாரு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் அகமதாபாத்துக்கு போவாரு. இந்த மாதிரி நார்த் இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்ப இந்த பிரேம்சந்த் என்ன ஃபீல் பண்றாரு, தன்னோட 2 பசங்களுக்கும் படிப்பு முடிஞ்சவன அவங்களையும் இந்த பிசினஸ்ல கொண்டு வரணுங்கிற மாதிரி முடிவு பண்றாரு. ஸோ இந்த 2 பசங்களுமே காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ரவியும் சரி, கமல் அப்படிங்கிற இந்த பையனும் சரி. ஸோ இவர் என்னதான் மிகப்பெரிய வைர வியாபாரியா இருந்தா கூட இவருக்கு ஆன்மீகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவருக்கு மட்டுமல்ல, அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும். அப்ப நம்மளுக்கு தெரியும், பாண்டிச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ அங்க ஒரு ஆன்மீக ஒரு விஷயத்துக்காக அடிக்கடி இந்த குடும்பத்தோட அங்க போயிட்டு வருவாங்க. நிறைய மன நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்குது. அங்க என்னெல்லாம் கூட்டம் நடந்தாலும் சரி, அவரோட மன அமைதிக்காக அடிக்கடி போயிட்டு வரும்போது அங்க இருக்கிற மக்கள் கூட நிறைய பழக்கம் ஏற்படும். இப்ப இவரை மாதிரி நிறைய பேர் அந்த ஆசிரமத்துக்கு வருவாங்கல்ல, அப்படி வந்த ஒரு நபரோட பேரு தான் நடராஜன் ஐயர். ஸோ இந்த நடராஜன்கிறவர் ஒரு பக்காவான தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த நடராஜனுக்கு 4 குழந்தைகள் இருக்கு. 3 பசங்க, ஒரு பொண்ணு. கடைசி பொண்ணோட பேரு பார்வதி. அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பசங்களும் சில பேர் காலேஜ் படிக்கிறான், இன்னும் 2 பசங்க வேலையை முடிச்சுட்டு அங்கங்க சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இந்த ஆசிரமத்துக்கு போற இடத்துல இந்த பிரேம்சந்துக்குங்கிற நபருக்கும் நடராஜனுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படுது. ஸோ 2 பேரும் நண்பர்களாகிறாங்க. நாளடைவில் குடும்ப நண்பர்களாகிறாங்க. ஸோ அவ்வளவு தூரம் க்ளோஸா போயிட்டு இருக்காங்க. என்னதான் சரி, இந்த நடராஜன்கிறவர் ஒரு மீடியமான கிளாஸ், பட் இவர் ஹை கிளாஸ். பட் அப்படி இருந்தாலும் இந்த வேறுபாடு பார்க்காம பிரேம்சந்த் இவர் கூட நண்பரா பழகிறதுனால
இவரோட குடும்பத்து மேல இந்த நடராஜன் நபரோட குடும்ப உறவுகளுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை இருக்கு. பரவாயில்லப்பா, பணக்காரா இருந்தாலும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்கன்னு ஒரு நல்ல மதிப்பு கூட இருக்கு. இப்படியே சில நாள் போயிட்டு இருக்கும்போது இந்த பிரேம்சந்த் என்ன முடிவு பண்றாரு, அவரோட மூத்த பையன் ரவி வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கான். சரி, அவனுக்கு திருமணம் முடிச்சு வச்சிருவோம், கையோட பிசினஸ்க்கு கூட்டிட்டு வந்துடலான்னு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு வரும்போது அவருக்கு மனசுல திடீர்னு ஒரு ஐடியா வருது. நம்ம நடராஜன் ஐயர்னு ஒருத்தரை மீட் பண்ணுவோம்ல, அவருக்கு கடைசியா ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு காலேஜ் படிச்சிட்டு இருக்கு. இவர் பார்த்திருக்காரு, ரொம்ப அழகா இருப்பாங்க. நம்ம ஏன் அந்த பொண்ணையே திருமணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு ஒரு ஐடியா வருது. பட் இருந்தாலும் இவர் நார்த் இந்தியா சவுத் இந்தியா எப்படி ஒத்து வரும்னு தெரியல. சரி, கேட்டுதான் பார்ப்போமேனு இந்த பிரேம்சந்த் ஒரு நாள் ஆசிரமத்துக்கு வரும்போது நடராஜனை பார்த்து கேட்கிறாரு. கேட்டவன இந்த நடராஜனுக்கு நம்ப முடியல, பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதிர்ச்சினா இன்ப அதிர்ச்சி. இவர் இவ்வளவு பெரிய பணக்காரர் நம்ம வீட்டில் வந்து பொண்ணு கேட்கிறாருன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே டயத்தில் இப்போ நம்ம வீட்டில் நார்மலாக ஒரு பொண்ணுக்கு வரன் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பக்காவான மிடில் கிளாஸ் இல்லை லோயர் மிடில் கிளாஸ்னு வச்சுப்போம். திடீர்னு ஒரு பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வரன் வந்துச்சுன்னா யோசிப்போம், ஐயோ ரொம்ப பணக்காரங்கப்பா, ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு நினைப்போம். பட் அதே டயத்தில் இந்த கேஸில் பிரேம்சந்த் வந்து இந்த நடராஜன் குடும்பத்துக்கு பல வருடங்கள் தெரிஞ்சவங்க, அவ்வளவு நண்பர்களாக பழகியிருக்காங்க. அவரும் அந்த பணக்காரங்கிற திமிர் இல்லாமல் பழகியிருக்காரு. அதனால இவங்களுக்குள்ள நல்ல உறவு இருக்கிறதுனால சரி, நல்ல மனுஷன், அந்த பசங்களை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவர் தன்னோட பொண்ணை வந்து கேட்குறாரு, நம்ம ஏன் இதை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இவர் பிரேம்சந்த் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் வீட்டுக்கு போகிறேன், என்னோட மனைவி கிட்டையும் என்னோட பசங்க கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னு இவர் வீட்டுக்கு போகிறாரு. அவங்க மனைவி கிட்டையும் பசங்க கிட்டையும் கேட்குறாங்க. அவங்க உடனே சரின்றாங்க. இதை போய் ஏன் லேட் பண்ணுறீங்கிறாங்க. ஏன்னா ஒரே பொண்ணு தான் அவங்க வீட்டுக்கு. ஸோ நம்ம வெளியூருக்கு கட்டி கொடுக்காம உள்ளூர்லேயே கொடுக்க போகிறோம். அதுவும் இவங்க வீடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, நடந்து போகிற டிஸ்டன்ஸு. டெய்லி பொண்ணை பார்த்துக்கலாம். அதுவும் பொண்ணு வாழ போகிறது ஒரு மிகப்பெரிய மாளிகை, பத்மாலயா இல்லம். விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரங்களில் சில பேரில் ஒருத்தர் தான் இந்த பிரேம்சந்த்ங்கிற நபர். பட் பணம்ங்கிற திமிர் இல்லாமல் நல்ல நண்பராக பழகுவார். இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும், உடனே சம்மதம் தெரிவிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இரு வீட்டார் சம்மதத்தோட இதோட என்கேஜ்மெண்ட் நடக்குது. ஸோ பட் இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. பார்வதியும் கடைசி வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க, ரவியும் கடைசி வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க. 2-3 வருஷத்துல படிப்பு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நிச்சயம் பண்ணி வச்சுறாங்க. ஸோ நிச்சயம் முடிஞ்ச 3 மாசம் கழிச்சு ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி 1997ஆம் வருஷம் ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியும் திரும்பி பார்க்குற மாதிரி இந்த கல்யாணம் கோலாகலமாக நடக்க ஆரம்பிக்குது. அவ்வளவு பணத்தை வாரி இறக்கிறாரு. ஸோ உண்மையிலேயே இந்த கல்யாணம் பாண்டிச்சேரியை மிரள வச்சதுன்னு சொல்லலாம். அவ்வளோ கிராண்டாக அந்த கல்யாணம் நடந்து முடியுது. அதுக்கப்புறம் பார்வதி தன்னோட கணவர் வீட்டுக்கு வாழ்றதுக்காக அந்த பத்மாவதி இல்லத்துக்கு போறாங்க. அதே டயத்தில் இந்த நடராஜன் குடும்பத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, தன்னோட பொண்ணோட வாழ்க்கை சீரும் சிறப்புமா அமைஞ்சதுன்னு. பட் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க, தன்னோட பொண்ணு போறா, பணக்கார வீட்டுக்கு போறா, சந்தோஷமா வாழ போறான்னு நினைச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இந்த பார்வதிங்கிற புதுமண பெண்ணுக்கு நடக்க போற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அப்படி இந்த பத்மாவதி இல்லத்துக்குள்ள பார்வதிங்கிற இந்த புது பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்தது, அந்த பெண்ணோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் கொடூரம் நடந்தது அப்படிங்கிற பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த பார்வதிக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கல்யாணம் நடந்து இந்த வீட்டுக்கு இந்த பொண்ணு போறாங்க. மாமனார் மாமியார் எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. பட் என்ன பிரச்சனைனா, இந்த பார்வதியோட கணவர் ரவி படிப்பை முடிச்சுட்டு அவங்க அப்பா பிஸ்னஸ் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வைர பிஸ்னஸ்க்காக அடிக்கடி நார்த் இந்தியாவுக்கு டிராவல் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ ரவியும் அவங்க அப்பா கூட சேர்ந்து ஒரு மாசத்துக்கு 10 நாள் டிராவல் பண்ற மாதிரி சூழ்நிலை ஏற்படுறதுனால இந்த பெண்மணி பார்வதி வீட்டில் தனியா இருக்காங்க. அவங்க மாமியார் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கணவரோட தம்பி கமல்ங்கிற அந்த பையனும் இருக்காங்க. ஸோ இது இப்படி எல்லாமே ஸ்மூத்தாக ஒரு வருஷம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கடைசி பையன் கமல் இருக்கான்ல, அவனோட பிஹேவியரில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது தன்னோட சொந்த அண்ணியை வேற ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குற மாதிரி இந்த பெண்ணுக்கு ஒரு ஃபீலிங் வருது. பட் இருந்தாலும் சரி, நம்ம எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், அவன் கேஷுவலாக கூட பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க விட்டாங்க. பட் இவனும் தொடர்ந்து அந்த பெண்ணை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறான்.
அது நாள் அடைவில் என்ன ஆகுதுன்னா போகும்போதும் வரும்போதும் தேவையில்லாமல் அவங்கள டச் பண்ணுறது, இது அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் எரிச்சலை உண்டு பண்ணுது. ஒரு ஸ்டேஜில் வாலண்டியராகவே அவங்கள டச் பண்ண ஆரம்பிக்கிறான். இது அவங்களுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்துது. ஒரு நாள் கண்ணாபிரான் திட்டி விட்டாங்க, என்ன டச் பண்ணுறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது, இனிமேல் உன்னோட விரல் கூட என்கிட்ட படக்கூடாதுன்னு தன்னோட கொழுந்தனார்கிட்ட தெளிவாக சொல்கிறாங்க. பட் கமல்ங்கிறவன் இதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. போகும்போதும் வரும்போதும் அவங்கள டச் பண்ணுற மாதிரியே ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கான். அப்போ இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேணான்னு நேரம் அந்த மாமியார் கிட்ட போகிறாங்க. பத்மாவதிங்கிற அந்த மாமியார்கிட்ட, இங்கே பாருங்க, உங்கள் 2வது பையன் என்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறான், போகும்போது வரும்போதும் தவறாக நடக்கிறான். அண்ணிங்கிறவங்க அம்மாவுக்கு உறவுக்கு சமமான ஒரு உறவு, அவங்க கிட்ட போய் தவறாக நடந்துக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, உங்கள் பையனை கண்டித்து வைங்கன்னு சொல்லி ஓப்பனாக கேட்குறாங்க. அப்போ அந்த பத்மாவதி என்ன பண்ணியிருக்கணும், தன்னோட பையனை கண்டித்து வச்சிருக்கணும். அதுக்கு பதிலாக இவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ இந்த வீட்டுக்கு நேற்று வந்தவ, உனக்கு என்ன தெரியும் என் பையனை பற்றி, நான் அவனை 20-22 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கேன், என் பையன் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, நீ தான் அதை தப்பு பண்ணியிருப்ப, இனிமேல் என் பையனை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது, அவன் அந்த மாதிரி பண்ணுறவனே இல்லைங்கிற மாதிரி இந்த பத்மாவதி கமல் அப்படிங்கிற தன்னோட 2வது பையனை கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. பட் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த திருமணம் நிச்சயப்படுறதுக்கு முன்னாடி, அதாவது பார்வதிக்கும் ரவிக்கும் திருமணம் நிச்சயம் பண்றதுக்கு 1 வருடத்துக்கு முன்னாடி இந்த கமல் இந்த பார்வதியை பார்த்துருக்கான். அவங்க மேல அவனுக்கு காதல் வந்திருக்கு. தன்னோட காதலை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான். அப்போ அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணக்கப்புறம் அவனும் 1 வாரம் சுற்றிருக்கான். சரி, இந்த பொண்ணு சரியாக வராதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்கான். பட் எப்போ அதே பொண்ணு தன்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணி இதே வீட்டுக்குள்ளே வந்ததோ அப்போ திரும்ப அந்த பெண் மேலே அவனுக்கு ஆசை துளிர் விட ஆரம்பிக்குது. இது வரைக்கும் வெளியில் எங்கேயோ இருந்தால் பக்கத்தில் நெருங்க முடியல. இப்போ தன்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கா, பக்கத்து பெட்ரூம்லேயே இருக்கா. அண்ணனும் பல நாள் வெளியூர் போயிடறான். இந்த சந்தர்ப்பத்தை ஏன் நம்ம பயன்படுத்திக்க கூடாது அப்படிங்கிற தவறான நோக்கத்தில் தான் இந்த பெண்ணை அப்ரோச் பண்ணுறான். பார்வதியை பொறுத்த வரைக்கும் இவன் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணா ஏதோ சின்ன பையன், இப்போ அது மறந்து போச்சு, அவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டோம், தன்னை ஒரு அம்மா மாதிரி ட்ரீட் பண்ணுவான்னு நினச்சி தான் வந்தா. இவன் பழசை எதுவுமே மறக்கல, இன்னமே இந்த பெண்ணை அடையணுங்கிற நோக்கத்தில் அவன் அப்ரோச் பண்ணுறான். பட் மாமியார் கிட்ட சொன்னாலும் மாமியார் கண்டுக்கல. ஸோ இந்த பெண்ணுக்கு, பார்வதிங்கிற பெண்ணுக்கு இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தன்னோட கணவர்கிட்ட போய் எடுத்துகிட்டு போட்டால் என்ன ஆகும், பெரிய பிரச்சனை ஆகும். இல்லை தன்னோட கணவரும் தன்னோட மாமியார் மாதிரியே பேசி தன்னை வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பலவித குழப்பத்தில் இருக்காங்க. பட் இது 1 நாள் 2 நாளில் ஸ்டாப் ஆகலை, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. மாமியார்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, மன ஆறுதலுக்காக அம்மா அப்பா கிட்ட சொல்லலாம் பார்த்தா அவங்க வருத்தப்படுவாங்கன்னு அவங்க கிட்டையும் சொல்ல, சரி தன்னோட சகோதரர் 3 பேர் இருக்காங்களே அவங்க கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்க அங்கங்கே வெளியூரில் இருக்காங்க. ஒருவேளை இதை சொல்லி அவங்க இந்த வீட்டுக்கு பிரச்சனை பண்ணி தன்னோட வாழ்க்கை நாசமாக போயிடும், இல்லை தன்னோட கணவர்கிட்ட ஒரு கெட்ட பேர் ஆயிடுவாங்கிற பயத்தில் தன்னோட அம்மா வீட்டு சைடும் தனக்கு நடக்கிற இந்த கொடுமைகளை கடைசி வரைக்கும் பார்வதிங்கிற அந்த பெண்மணி சொல்லாம மூடி மறைச்சிருக்காங்க. பட் இதுதான் அவங்க வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தவறு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பார்வதிக்கு இருக்கிற சின்ன ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க மாமனார் பிரேம்சந்த்ங்கிற நபர் பக்கா ஜென்டில்மேன், தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி அவரை பார்த்துக்கிறாரு. சரி, ஓகே, இவர்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பிரேம்சந்த்ங்கிற அந்த குடும்பத் தலைவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவரை போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அவரும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்க்குறாங்க. 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது. அவரோட வியாதி கொஞ்சம் குறையுது. பட் இருந்தாலும் அவர் 24 மணி நேரமும் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. வீட்டில் வச்சு பார்த்துக்கிறது கஷ்டங்கிறதுனால இவங்க அடிக்கடி போயிட்டு வர்ற அந்த அரவிந்தர் ஆசிரமத்தில் ஒரு நர்சிங் ஹோம் இருக்குது. சரி, அங்கே போய் இவரை சேர்த்துடலாம், அங்கே எனக்கு மன அமைதி கிடைக்கும், என்னை அங்கேயே சேர்த்துருங்கிறாரு. ஸோ இப்போ இந்த வீட்டோட குடும்பத் தலைவர் அந்த அரவிந்தர் ஆசிரமத்தில் இருக்கிற நர்சிங் ஹோம்ல போய் சேர்த்துறாங்க. இப்போ கணவர் ரவிங்கிறவர் அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க இந்த வீட்டுக்குள்ள இந்த மாமியார் கிட்டையும் தன்னை தவறான காம பார்வையில பார்க்கிற கொழுந்தனார்கிட்டையும் மாட்டிட்டு இருதலை கொல்லி எறும்பா முழிச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த டயத்துல கமலுங்கிற இந்த கொழுந்தனாருக்கு பலவிதமான மனநல பிரச்சனை ஏற்படுது. அதனால அவனுக்கு ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கவுன்சிலிங் கூட்டு போறாங்க. இதே அரவிந்தர் ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கவுன்சிலிங் கூட்டு போறாங்க. ஸோ அவங்க கிட்ட இவன் என்ன மனசை விட்டு பேசுறான் அப்படின்னா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எங்க அண்ணி மேல எனக்கு பயங்கரமான ஒரு காம வெறி இருக்கு, சில டைம் அவங்க கிட்ட தவறா நடந்து அதுக்கப்புறம் ஏன் உயிரை நானே மாய்ச்சிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கவுன்சிலர் கிட்ட சொல்லியிருக்கான். இதை தவிர அவனுக்கு நிறைய மனநல பிரச்சனை இருக்கு. இது இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு எப்போ வீட்டுக்கு வந்ததோ இப்போ இது எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளவு தூரம் பெண்கள் கிட்ட வீக்கா பெண்களை தவறான ஒரு பார்வையில பார்க்குற ஒரு நபர் இவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா, சைடா ஒரு ஜிம்னாஸ்டிக் ட்ரெயினரா இருக்கான்.
சின்ன சின்ன குழந்தைகளுக்கு, அதுவும் சின்ன சின்ன பெண் குழந்தைகளுக்கு இது எவ்வளவு ஒரு டேஞ்சரான காம்பினேஷன். இப்படி மனநலம் சரியில்லாத ஒரு காம கொடூரன் சின்ன குழந்தைகளுக்கு ஜிம்னாஸ்டிக் ட்ரெயினராக இருக்கும்போது அந்த குழந்தைகள்கிட்டையும் தவறாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் இவனோட மனநல பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக அவங்க அம்மா தொடர்ந்து இங்கே கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இந்த பார்வதியோட வாழ்க்கை அப்படி நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஜூலை மாதம் 14 1999 ஒரு சாயங்காலம் 7 மணி இருக்கும். இந்த பார்வதியோட பிரதர் இருக்கார்ல, அந்த பிரதருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு தமிழ் டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் எதேச்சா இவங்க வீட்டை தாண்டி போகும்போது சரி இங்கே பார்வதி இருக்காளே அவளை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க. ஸோ பார்வதி அங்கே லிவிங் ரூமில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. பார்வதி கிட்ட அந்த தமிழ் டீச்சர் நல்லா ஜாலியாக பேசியிருக்காங்க. பார்வதி இந்த தமிழ் டீச்சரை தன்னோட மாமியார் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ஒரு மணி நேரம் இருந்ததுக்கு அப்புறம் அந்த தமிழ் டீச்சர் கிளம்பி போயிடுறாங்க. இது நடந்தது ஜூலை மாதம் 14 நைட்டு. இப்படி இருக்கும்போது ஜூலை மாதம் 15 காலையில் ஒரு 4-5 மணி இருக்கும். இந்த கமல் ஷாங்கிற நபர் அப்படி உடம்புல காயங்கள் ஏற்பட்ட நிலையில பைக்கை ஓட்டிட்டு வேகமாக வர்றான். எங்க வர்றான் அப்படின்னா நர்சிங் ஹோமுக்கு வர்றான். அவங்க அப்பாவை எங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்களோ அந்த நர்சிங் ஹோமுக்கு வர்றான். அவங்க அப்பா இருக்காரு. அன்னைக்கு அந்த ரவிங்கிற கணவர் தன்னோட அப்பா கூடயே நர்சிங் ரூம்லேயே தங்கியிருக்காரு. ஸோ அவங்க அப்பா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் இந்த கமல் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறான். அவங்க கேட்குறாங்க, என்னடா இது கழுத்துலேயும் வயிற்றுலையும் கத்தியால குத்துன காயம் இருக்கு, ரத்தம் ஏற்பட்டிருக்க, என்னடா ஆச்சுங்கிறாங்க. ஸோ 3 பேரும் ஏதோ ஒரு விஷயத்த பயங்கர சீக்கிரட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சீக்கிரட்டாக பேச ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கமல் ஷா ஃபோன் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் எங்க வீட்டுக்குள்ள நைட்டு திருடங்க வந்துட்டாங்க, எங்க வீட்டையே களைச்சு போட்டு பல வைர நகைகளையும் பணங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, என்ன கத்தியால குத்திட்டாங்க, ஏன் வீட்டில் எங்க அண்ணியையும் கொலை பண்ணிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. அதே டயத்தில் இந்த பார்வதி ஷாவோட அம்மா அப்பாவுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னே தெரியல. எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. அதுவும் அந்த தமிழ் டீச்சரால் நம்பவே முடியல. நைட்டு 9 மணிக்கு தான் நான் பார்த்து பேசினேன். இப்போ உடனே போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாங்க. அந்த பெண்மணி, அதாவது இந்த பார்வதி ஷா லிவிங் ரூமில் சடலமாக கிடக்காங்க. ஸோ வந்த கொள்ளைக்காரங்க இவங்களை தலையில் அடித்து கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க. இவன் உடம்புல பார்த்தா வயிற்றுல ஒரு கத்தி காயம் இருக்குது, கழுத்தில் ஒரு கத்தி காயம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவனையும் ஹாஸ்பிட்டலில் அனுப்புகிறாங்க. இப்போ உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த பத்மாவதிங்கிற அம்மாட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நைட்டு எங்கள் வீட்டுக்கு திருடங்க வந்துட்டாங்க, இந்த காம்பவுண்ட் கேட்டை குதிச்சு உள்ள வந்துட்டாங்க, வீட்டில் இருக்க வைர நகைகள் தங்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகும்போது என்னோட பையன் காப்பாற்ற முயற்சி பண்றான், அவனுக்கு கத்தி குத்து என் மருமக வந்தா என் மருமகளையும் இப்படி அடிச்சே கொலை பண்ணிட்டாங்களே சார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாமியார் கதறி அழுகுறாங்க. உண்மையிலே அவங்க புருஷனுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அவரும் அப்படி ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாரு. இப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ப முடியல. என்னடா இது, ஒரு வசதியான வீட்டில் பொண்ணு சந்தோஷமா இருப்பாளே அப்படின்னு நினைச்சுதான் அனுப்பி வச்சோம், இப்படி தன்னோட பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சேன்னு அவங்களும் கதறி அழுகுறாங்க. பட் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் அந்த பார்வதிக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத பற்றி அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கூட இல்லை. பட் இந்த டயத்தில் இந்த சொல்கிற தியரி உண்மையா பொய்யாங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் முன்னாடி டோரை பார்க்குறாங்க. வீட்டை உடச்சிட்டு உள்ளே வந்ததுக்குரிய எந்த தடயமும் இல்லை. சரி காம்பவுண்ட் கேட் வழியாக யாராவது ஏறி வந்திருப்பாங்களான்னு பார்த்தா அந்த காம்பவுண்ட் கேட்டு ஃபுல்லாக சுற்றுறாங்க. அது ஜென்ரலாக இப்படி காம்பவுண்டை தாண்டி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதில் ஜம்ப் பண்ணி ஏறும்போதும் சரி, அப்படி குதிச்சு இறங்கும் போதும் சரி, நிறைய அந்த காலடி தடங்கள் பதியும். ஒரு தடங்களும் இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஒட்டுமொத்தத்தில் இந்த வீட்டை பிரேக் இன் பண்ணி உள்ளே வந்ததுக்குரிய எந்த தடையும் இல்லை. ஸோ இங்கேயே இந்த தியரி அடிபட்டு போகுது. சரி ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம், கிரைம் சீனை பார்க்கலான்னு பார்க்குறாங்க. அந்த வீடு அங்கங்கே கலைஞ்சு போய் கிடக்கு தவிர வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பொருளும் திருடு போல. ஸோ உண்மையிலேயே திருடு போல, பட் திருடு போன மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக்காக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் அவங்க பார்க்குற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொலை செய்யப்பட்ட அந்த பார்வதியோட உடம்பு கிளீன் செய்யப்பட்டிருக்கு. நல்லாவே தெரியுது. இப்போ நேச்சராக ஒருத்தவங்க கிரைம் சீனில் இருந்தாங்கன்னா தலையில் அடிபட்டு ரத்தம் வந்திருக்கும். இவங்க உடம்பை க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தலையில் அடிக்கிறாங்கன்னா ரத்தம் வந்தால் என்ன ஆகும், அந்த ரத்தம் ட்ரெஸ்ஸில் படும்ல, அவங்க அந்த போட்டிருக்க நைட்டியில் எந்த ஒரு ரத்த கரையும் இல்லை. ஸோ கிளியராக பல விஷயங்கள் போலீஸுக்கு புரியுது. இந்த பெண்ணோட உடம்பை க்ளீன் பண்ணியிருக்காங்க, இந்த பெண் கடைசியாக போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பலவித தடயங்கள் கிடைக்குது. அதுக்கப்புறம் லிவிங் ரூமில் போய் பார்க்குறாங்க, நல்லா பக்காவாக ரத்த கரைகளை க்ளீன் பண்ணியிருக்காங்க. அப்படி க்ளீன் பண்ண அந்த இடத்துல யாரோ நடந்து போயிருக்காங்க. ஸோ அந்த தண்ணி காயாமல் இருந்திருக்கு, அதில் சில காலடி தடங்களை இருக்கிற பார்க்குறாங்க. இப்படி
முன்னுக்கு பின் முரணா பலவிதமான தடயங்கள் விதைக்கப்பட்டிருக்கு, பலவிதமான தடயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பா இது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை இல்லைங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட் உண்மையிலே இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறது வெளி ஆளுகளுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, கிரைம் சீனை செக்யூர் பண்ணிட்டு இந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பிரேத பரிசோதனை வந்தா மட்டும்தான் உண்மையிலேயே இந்த பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரிய வரும். ஸோ இந்த டயத்தில் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ இந்த கொழுந்தனார், மாமியார், கணவர் எல்லாம் இங்கே இருக்காங்க. அவங்க உடம்பு சரியில்லாத கணவர் அந்த ஆசிரமத்தில் இருக்காரு. ஸோ இந்த பெண்ணோட அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போய் 24 மணி நேரமும் அழுதுட்டு இருக்காங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு பிரேத பரிசோதனை அறிக்கை வருது. அதை பார்த்து அந்த இன்ஸ்பெக்டர் மிரண்டு போயிட்டாரு. அந்த பெண்ணோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா, தலையில அடிச்சதுனால தான் உயிர் போயிருக்கு. பட் அந்த பெண்ணை யாரோ ஒரு நபர் தவறா நடந்ததுக்குரிய தடயம் இருக்கு. ஸோ ஒரு விக்டிம் ஒரு பெண் விருப்பப்பட்டு ஒருத்தரோட உறவுல இருக்கிறதுக்கும் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமா உறவு கொள்றதுக்கும் பிரேத பரிசோதனை அறிக்கையில ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பெண்ணோட பிரேத பரிசோதனை அறிக்கையில அந்த பெண் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி அந்த பெண்கிட்ட யாரோ வலுக்கட்டாயமா தவறா நடந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் அதே டயத்தில் அந்த பெண்ணோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா, தலையில ஒரு கடினமான பொருளை வச்சு தாக்குனதுனால தான் மரணம் நிகழ்ந்திருக்குன்னு தெரியுது. இப்போ இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையோட திரும்ப இந்த பத்மாவதி இல்லத்துக்கு வர்றாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஓகே ஒரு இன்ட்ரூடர் வந்தா இந்த தீரியை சொல்லியாச்சு, இனிமேல் இந்த கேஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. பட் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை தூக்கி எப்படி போடுறாரு, இங்க பாருங்க, இந்த பெண்மணியை யாரோ திட்டமிட்டு கொலை செஞ்சிருக்காங்க. கொலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த பெண் கிட்ட தவறா நடந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாமியாரும் அந்த கொழுந்தனும் என்ன சொல்றாங்க, ஒருவேளை இந்த கொள்ளையடிக்க வந்தவங்க எங்க வீட்டு பொண்ணு கிட்ட தவறா நடந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க. பட் போலீஸ் நம்புறதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா இந்த 2 பேரோட முகத்திலையும் அந்த கணவரோட முகத்திலையும் சரி ஒரு சின்ன உண்மையான வருத்தமே தெரியல. இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தோம், ஒரு பொண்ணு ஆசையா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தோம், அந்த பொண்ணு மரணம் அடைஞ்சிருக்காங்கிற வருத்தமே இல்லை. அதை தாண்டி ஒரு சின்ன பயம்தான் அவங்க முகத்துல இருந்துட்டே இருக்கு. அதுதான் இந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத போலீஸுக்கு திரும்பவும் உணர்த்திக்கிட்டே இருக்கு. சரி மேடம், இப்போ எங்களுக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த வீடை ஃபுல்லாக நாங்கள் சோதனை போடணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார், தாராளமாக சோதனை போடுங்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் அந்த வீட்டை சல்லடை போட்டு தேடும்போது அந்த வீட்டில் ஒரு ஏசி இருக்கு. அந்த ஏசிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மரத்தினாலான உருட்டுக்கட்டையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உருட்டுக்கட்டையை கவனமாக எடுத்து பார்க்கும்போது அதோட இன்னொரு எட்ஜில் நிறைய ரத்தம் இருக்கிறத பார்க்குறாங்க. ரத்தம் அப்படியே காஞ்சி உறைஞ்சு போயிருக்கு. இப்போ கவனமாக ஃபாரன்சிக் டீம் அதை கைப்பற்றி விசாரணைக்காக எடுத்துட்டு போறாங்க. ஒரு 2-3 நாள் அதை விசாரணை பண்றாங்க. அதை ஃபுல்லா டெஸ்ட் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, அந்த மரக்கட்டையில இருக்கிற ரத்தம் கொலை செய்யப்பட்ட பார்வதிக்கு சொந்தமானதுன்னு தெரியுது. இந்த பக்கம் அந்த மரக்கட்டையை யாரு பிடிச்சிருப்பா, பிடிச்சி ஒருத்தவங்க அடிச்சிருப்பாங்களா, அந்த கைத்தடம் ஃபிங்கர் பிரிண்ட் யாருக்கு சொந்தமானதுன்னா இந்த மாமியார் பத்மாவதிக்கு சொந்தமானது. ஸோ ஏற்கனவே பிரேத பரிசோதனை என்ன சொல்லுது, ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு தலையில அடிச்சதுனால தான் மரணம் நிகழ்ந்திருக்கு. அப்போ இந்த மரக்கட்டையை பார்க்குறாங்க, என்ன ஆயுதத்தினால அவங்க தலையில அடிச்சிருப்பாங்க, அந்த இம்பாக்ட் பேட்டர்னை பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, இந்த ஏசி யூனிட்டுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உருட்டுக்கட்டையால தான் இவங்க அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுல அவங்க மாமியாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. இது ஒரு சூப்பரான எவிடன்ஸ். அப்ப அந்த மாமியார் ஏன் அவங்க மருமகளை அடிச்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. அதே டயத்துல அந்த பெண், கொலை செய்யப்பட்ட பெண் கிட்ட ஒரு நபர் தவறா நடந்திருப்பான். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியல் யாருக்கு சொந்தமான இருக்குன்னா இந்த கொழுந்தனார், அதாவது கமல்ங்கிற அந்த கொழுந்தனாருக்கு சொந்தமான பயாலஜிக்கல் மெட்டீரியல். அப்போ டவுட்டே கிடையாது, கொழுந்தனார் அந்த பெண்கிட்ட தவறா நடத்திருக்கான், வலுக்கட்டாயமா நடந்திருக்கான். அதுதான் மேட்டர். இல்லைன்னா அந்த பொண்ணு மேல ஈஸியா பழிய தூக்கி போட்டு போயிடலாம். கணவர் இல்லாதனால கொழுந்தனார் கூட அந்த பொண்ணு இருந்தானே ஈஸியா பழிய தூக்கி போட்டுருவாங்க. பட் வலுக்கட்டாயமா உறவு கொல்லப்பட்டதுங்கிறது அந்த பிரேத பரிசோதனை சொல்லுது. கட்டையால அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. மாமியார் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. இப்போ இந்த மாமியாரும் கொழுந்தனாரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. சரி, அந்த கணவர் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். அப்ப அந்த கணவர் எங்க இருந்தாருன்னு பார்த்தா கணவர் ஆல் எஸ்கேப். எங்க போனாருன்னே தெரியல. உண்மையிலே இந்த கணவருக்கும் இந்த கிரைமுக்கும் தொடர்பு இருக்கா, இந்த கிரைம் நடந்தப்ப அந்த கணவர் இங்க இருந்தானா, எதையுமே போலீஸால யூகிக்க முடியல. பட் அந்த கணவர் ரவிஷாங்கிறவன் எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப போலீஸும் அந்த கணவரை வலை வீசி தேடுறாங்க. அந்த கணவர் காணாம போன 2-3 நாள் கழிச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ஸ் வருது. அந்த ஃபேக்ஸ்ல என்ன மாதிரி தகவல் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த ஃபேக்ஸ் எங்க இருந்து அனுப்பப்பட்டதுன்னா பாண்டிச்சேரிக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு ஏரியால இருந்து அனுப்பியிருக்காங்க. போலீஸ் அங்க போய் பாக்குறாங்க, இவன் எஸ்கேப் ஆயிட்டான். பட் இதுதான் இந்த ரவிஷா கிட்ட இருந்து வந்த கடைசி கம்யூனிகேஷன். இதுக்கப்புறம் அவன் எங்க போனாங்கிறத இப்போ வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல.
சரி, இப்போ அவனுக்கும் இந்த கொலைக்கும் டைரக்டா தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் இதுல தொடர்பு இருக்க அந்த நபர்களை விசாரிக்கலான்னு மாமியார்கிட்டையும் கொழுந்தனார்கிட்டையும் இந்த 2 எவிடன்ஸையும் தூக்கி போடுறாங்க. உங்க வீட்டுக்குள்ள திருடனும் வரல, அவன் உங்க மருமகளையும் கொலை பண்ணல, அந்த பெண்கிட்ட உங்க மகன் தான் தவறா நடந்திருக்கான், நீங்க தான் அடிச்சு கொலை பண்ணிருக்கீங்க, இதுக்குரிய தடயம் இப்ப சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது வேற வழியே இல்லாம இந்த தடயங்கள் கரெக்டா இருக்கிறதுனால என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறத இந்த பெண் ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொழுந்தனார் வந்து இந்த பெண் கிட்ட ஏற்கனவே ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். அப்போ டிஸ்கண்டினியூ ஆச்சு. திரும்ப தன்னோட அண்ணனே கல்யாணம் பண்ணி வந்ததுனால எப்படி அந்த பெண்ணை அடையணும்னு இவன் துடிக்கிறான். அவங்க அண்ணனும் அடிக்கடி வெளியூருக்கு போயிடறான். ஸோ இவனும் அந்த பொண்ணை ட்ரை பண்றான். அந்த பொண்ணு இக்னோர் பண்ணுது. மாமியார் கிட்ட போய் சொல்லுது. அப்போ ஒரு உண்மையான அம்மானா என்ன பண்ணிருக்கணும், தன்னோட பையனை கூப்பிட்டு கண்டிக்கணும்ல, அண்ணன் ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்காது அப்படின்னு. அப்போ இந்த மாமியார் வந்து தொடர்ந்து அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த பொண்ணு பார்வதி இவங்க 2 பேர்ட்டு இருந்து இப்படி ஒதுங்கியே இருந்துட்டு வராங்க. அதாவது தனியா இருக்கும்போது இந்த கொழுந்தனார்ட்ட இருந்து ரொம்ப பாதுகாப்பா இருந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் அந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் ஒரு தமிழ் டீச்சர் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ஆசிரமத்தில் இந்த கணவரும் போயிருக்கான், அவங்க அப்பாவும் அங்கே இருக்காரு. ஸோ இப்போ இந்த வீட்டில் வந்து இந்த கொழுந்தனாரும் மாமியாரும் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, நைட்டு இந்த கொழுந்தனார் வந்து நல்லா குடிக்கிறான். குடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம அந்த பொண்ணை அடைஞ்சே தீரணும்டா அப்படின்னு முடிவு பண்ணி நேராக அந்த ரூம் கதவை தட்டியிருக்கான். இவங்களும் கதவை திறந்திருக்காங்க. வலுக்கட்டாயமாக அந்த பொண்ணை வந்து தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். உடனே இந்த பார்வதி அலறல் சத்தம் போட்டு பயந்துட்டு வேற யாரு காப்பாற்றுவா, அந்த வீட்டில் மாமியார் தான் இருக்காங்க, அவங்க கிட்ட போகிறாங்க. அப்போ அந்த மாமியார் வந்து ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க, இதை விட ஒரு அசிங்கமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது, இவங்களாம் ஒரு பெண்மணியா அப்படின்னு கேட்க தோணும். அப்போ அந்த மாமியார் என்ன சொல்லுது, இதில் என்னமா தப்பு இருக்கு, புருஷங்காரன் இல்லை, அவன் தம்பி வந்து கேட்குறான், அவன் இல்லைங்கிறதுனால அவன் கேட்குறான், ஒரு நாள் இவன் கூட நீ ஜாலியாக இருந்துட்டு போயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு பாருங்க. உண்மையிலேயே இந்த பெண்ணுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. பார்வதிக்கு, நீலாம் ஒரு அம்மாவா, நீலாம் ஒரு பொண்ணா, உன்னையெல்லாம் வெக்க கேடா இருக்குன்னு இப்போ ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதியும் இந்த பத்மாவதியும். அப்போ பத்மாவதி கோவம் வந்துருச்சு, ஏண்டி ஏதோ ஒரு ஏழை வீட்டு பொண்ணுன்னு என் வீட்டு கூட்டு வந்தா இவ்வளோ திமிரா பேசுவியான்னு பக்கத்தில் ஒரு உருட்டுக்கட்டை இருக்கு, அதை எடுத்து தலையிலே ஒரே அடி, ரத்தம் வலியுது, அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ தன்னோட பையன்கிட்ட சொல்றாங்க, மயங்கி கிடக்கா, நீ எவ்வளோ நாள் என்ஜாய் பண்ணிக்கணும். இப்போ இவன் வந்து அந்த பொண்ணை அப்படியே மாடிக்கு எடுத்துட்டு போய் தலையில ரத்தம் ஒழுகுது. அதோட வலுக்கட்டாயமா அந்த பெண் கிட்ட தவறா நடக்கிறான். பட் ரத்தம் வந்து லீக் ஆகிட்டே இருக்கு. இந்த ஒரு ஸ்டேஜ்ல இவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ அம்மாவுக்கும் இந்த பையனுக்கும் பதட்டம் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, கவர் அப் பண்ணுவோன்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. ரத்த கரைகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட உடம்பை ஃபுல்லாக கழுவி விடுறாங்க, ரத்தம் இல்லாத மாதிரி கழுவி விடுறாங்க. அடுத்து கடைசியில் இந்த பெண் வந்து ஒரு நைட்டி போட்டிருந்தாங்க பார்வதி, அந்த நைட்டி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அந்த நைட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு நைட்டி போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்மணி கடைசியாக போட்டிருந்த உள்ளாடைய, பார்வதிங்கிற அந்த கொலை செய்யப்பட்ட பெண்மணி போட்ட உள்ளாடையை எடுத்து வீட்டுக்கு பின்னாடி அந்த காம்பவுண்ட் கேட்டுக்கு பின்னாடி தூக்கி போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த உள்ளாடைக்குள்ள இருந்து தன்னோட பையனுக்கு சம்பந்தமா ஏதாவது எவிடன்ஸை கண்டுபிடிச்சிருவாங்கள பயத்தில் அந்த பார்வதியோட உள்ளாடையை தூக்கி போடுறாங்க. இப்போ தூக்கி போட்டு கிரைம் சீனை ஃபுல்லாக தண்ணியை விட்டு கழுவி பக்காவாக செட் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு ராபரி கான் ராங் மாதிரி செட் பண்ணலான்னு அம்மாவும் பையனும் முடிவு பண்ணுறாங்க. சரி ஓகே, வீட்டுக்குள்ளே திருட வந்தாங்க, நகைகளை பொருட்களை திருடிட்டு போனாங்க, வீட்டில் இருக்க மருமகளை கொலை பண்ணிட்டாங்க. இதை சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அப்போ ஒன்று பண்ணுவோம், அந்த கொள்ளைக்காரங்களை தடுக்க நான் முயற்சி பண்ணேன், அப்போ எனக்கும் கத்தி குத்திச்சு விழுந்துச்சுன்னு நான் ஒரு பொய் சொல்கிறேன்னு வீட்டில் இருக்க கத்தி எடுத்து இந்த கமல் ஷாங்கிற அந்த 3வது பையன் அவனே குத்திக்கிறான். அதாவது வயிற்றுல இங்கே ஒரு குத்து, கழுத்தில் ஒரு குத்து, லேசா அவனோட உயிருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராத மாதிரி குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு இன்னொரு சைடு காம்பவுண்டுக்கு இருக்க பக்கத்தில் அந்த கத்தியை வந்து தூக்கி போட்டுறான். இப்போ ரத்த வெள்ளத்தில் இருந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தான் அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கான். அவங்க அப்பா கிட்டேயும் அண்ணன் கிட்டேயும் சொல்லி அவங்க 3 பேர் வெளில வந்திருக்காங்க. அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ இவன் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வீட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மாமியாரும் அந்த பையனும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களோட பையன் கொலை செய்யப்பட்ட பார்வதியோட கணவர் ரவிங்கிறவன் இந்த இன்சிடென்ட் நடந்தப்ப எல்லாம் வீட்டில் தான் இருந்தான், அவன் ஆசிரமத்தில் இல்லைங்கிறாங்க. தட் மீன்ஸ் தன்னோட தம்பி தன்னோட மனைவி கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணப்பவும்
அதுக்கப்புறம் தன்னோட மனைவியை தன்னோட அம்மா உருட்டுக்கட்டையில் அடிச்சப்பவும், ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கப்பவே தன்னோட மனைவியை தன்னோட தம்பி தவறா நடந்தப்பவும், இந்த கிரைம் சீன் கிளீன் அப் பண்ணவும் எல்லா டயத்திலையும் இந்த ரவிங்கிறவன் கூட இருந்தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி உண்மையிலே ரவிக்கு இதுல சம்பந்தமே இல்லை அப்படின்னா அவன் எதுக்காக ஊரை விட்டு ஓடி போனோம்? இந்த கொஸ்டின் வர ஆரம்பிக்குது. சரி, இப்ப ரவிக்கு டைரக்டா லிங்க் இல்லை, இந்த பொண்ணு தலையில் அடிச்சிருக்கு, அவன் வந்து தவறா நடந்திருக்கான், இதுல தான் அந்த கொலை நடந்திருக்குன்னு இப்ப இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு இடையில இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நைட்டு 12 மணிக்கு லோக்கல்ல இருக்கிற பாண்டிச்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வந்ததாகவும், அந்த காலை எதிர்முனையில ஒரு நபர் அமைதியா இருந்திருக்காரு, யாருமே பேசல. ஸோ பக்கத்தில் இந்த பார்வதிங்கிற பெண் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிட்டு இருந்ததுக்குரிய தடயமும் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த காலை வந்து யாரு பண்ணாங்கன்னு தெரியல. உண்மையிலே இங்க இருந்தா அந்த கால் வந்ததா அப்படிங்கிறதும் உறுதியா தெரியல. அது இப்போ வரைக்குமே ஒரு மர்மமா இருக்கு. சரி, இப்போ இவங்க 2 பேரும் கொடுத்த கன்ஃபெஷனை வச்சுட்டு காம்பவுண்டுக்கு வெளியில இந்த பக்கம் தேடும்போது கடைசியா பார்வதி போட்டிருந்த உள்ளாடையை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஃபாரன்சிக் தடயங்களை எடுத்துக்கிறாங்க. காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் வந்து ரத்தம் தோய்ந்த நிலையில ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தியை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கிற ரத்தம் கமல் ஷாக்கு சொந்தமானது, அந்த கத்தியில இருக்க கைரேகை கமல் ஷாக்கு சொந்தமானது. ஸோ அவனே வீட்டில் இருக்க கத்தி எடுத்து தன்னை கொள்ளையர்கள் குத்துன மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணியிருக்காங்கிறது அவன் சொன்ன கன்ஃபெஷனும் இந்த தடயமும் உறுதிப்படுத்துது. இதுக்கப்புறம் வந்து அவன் என்ன சொல்றான்னா, சார் என்னோட ரூமை போய் சர்ச் பண்ணி பாருங்களேங்கிறான். உடனே அவன் ரூமை போய் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. போலீஸ் மிரண்டு போயிட்டாங்க. அதாவது இந்த கமல் ஷாங்கிற கொழுந்தனாருக்கு அவங்க அண்ணி மேல அவ்வளவு தூரம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதாவது அந்த பொண்ணோட போட்டோ நிறைய வச்சிருக்கான். அதுவும் சில போட்டோ, அதாவது அவங்க ஒரு ஸ்விம்மிங் ஷூட் போட்ட மாதிரி ஏதோ ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க, அதெல்லாம் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் நிறைய தவறான புக்ஸ் வச்சிருக்கான், 2-3 ஆணுரையை உள்ள வச்சிருக்கான். இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சிருக்கான். எப்ப வேணாலும் அந்த அண்ணியை தான் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற சந்தர்ப்பத்துக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பார்வதி மேல அவன் எவ்வளவு அப்சஷனா இருந்திருக்கான் அப்படிங்கறதான் இந்த தடயங்கள் வந்து உணர்த்துது. மேலும் இந்த தடயங்களை உறுதிப்படுத்துற மாதிரி எப்போ காலையில இவங்க கொலை செய்யப்பட்டாங்கன்னு அவங்க குடும்ப உறவுகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதோ, அந்த சகோதரர் இந்த பார்வதியோட அம்மா அப்பா வந்து பார்க்கும்போது இந்த பெண்ணோட சடலத்தை பார்க்கும்போது அங்கு கிரைம் சீன் கிளீன் செய்யப்பட்டதும் இந்த பெண்ணோட உடலை வந்து கிளீன் செய்யப்பட்டிருக்காங்க. அதையும் அவங்க நேரா பார்த்திருக்காங்க. ஸோ இவங்க பாதிக்கப்பட்ட அந்த விக்டிமோட குடும்ப உறவுகளும் சொன்னது ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நடராஜன்கிற பார்வதியோட குடும்ப உறவுகள், அவங்க அண்ணன் எல்லாருமே வந்து ஒரு பக்காவான மிடில் கிளாஸ். பட் இந்த பிரேம்சந்த்ங்கிற நபர் ஒரு மிகப்பெரிய வைர வியாபாரி, பணக்காரங்க. ஸோ இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எப்படியாவது இந்த சட்டத்தையும் நீதித்துறையும் விலைக்கு வாங்கிடலாங்கிற மாதிரி முயற்சி பண்றாங்க. இந்த கேஸை உடைக்கிறதுக்கு பல விதத்தில் வந்து முயற்சி பண்ணாங்க. பட் இந்த கேஸ் வந்து பொதுமக்களை போய் ரீச் ஆக ஆரம்பிச்சது. பாண்டிச்சேரியில் நிறைய போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணுங்கிற மாதிரி அரசியல்வாதிகள் மேலேயும் காவல்துறை மேலேயும் பொதுமக்கள் மூலமா ஒரு மிகப்பெரிய அழுத்தம் வருது. இப்போ வந்து இவங்க 2 பேரும் மேலேயும் பலவிதமான வழக்குகள் பதியப்படுது. கொலை வழக்கு 302வது செக்ஷன் பதியப்படுது. அதுக்கப்புறம் எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணது, போலீஸை மிஸ்லீட் பண்றதுன்னு பலவிதமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இந்த கேஸோட ட்ரையல் வந்து செஷன் கோர்ட்டுக்கு போகுது. ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 2000 வருஷம் இந்த வழக்கில் வந்து பாண்டிச்சேரி செஷன் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்றாங்க. ஸோ இந்த கமல் ஷாங்கிற நபர் மேலே வந்து எந்த சந்தேகமும் இல்லை, அவன் தான் அந்த குற்றத்தை பண்ணியிருக்கான். இந்த பெண்கிட்ட அவன் தான் தவறாக நடந்திருக்கான். மேபி அவன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நீதிமன்றம் வந்து கருதுது. ஸோ என்னதான் அந்த உருட்டுக்கட்டையில் அவங்க அம்மாவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் கூட அந்த அம்மாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறத நீதிமன்றம் நம்பி, பட் அதே டயத்தில் அவங்க அம்மா வந்து எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறது, இந்த விக்டிமை குளிப்பாட்டினது, அந்த மாதிரி பல விஷயங்களை உடந்தையா இருந்தாங்கிறது உறுதி செய்யப்படுது. அதனால இந்த வழக்கில் என்ன மாதிரி தீர்ப்பு சொல்றாங்கன்னா, கமல் ஷாங்கிற நபர் தான் முதன்மை குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. சாகிற வரைக்கும் தூக்கிலிடங்கிற மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இந்த அம்மாவுக்கு பத்மாவதிக்கு வயசானவங்க, அவங்க பையனை காப்பாத்துறதுக்காக இதனால பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஜஸ்ட் 2 வருடங்கள் மட்டும்தான் சரி தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தண்டனையை எதிர்த்து இந்த வழக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஸோ ஹைகோர்ட்டில் இவங்க என்ன மாதிரி மனு தாக்கல் பண்ணுறாங்கன்னா, இது உண்மையிலே இன்ட்ரூடட் தியரி, நாங்கள் கொடுத்த கன்ஃபெஷன் எல்லாமே போலீஸ் எங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த கன்ஃபெஷன் வாங்கினாங்கன்னு இவங்க ஃபஸ்ட்டு கன்ஃபெஷன் கொடுக்குறதும் அப்புறம் அதை மாற்றுறதும் ரொம்ப நார்மலான விஷயம் தான். ஸோ இவங்க ஹைகோர்ட்டில் அப்படி போய் மனு தாக்கல் பண்ணுறாங்க. பட் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கீங்க. இன்ட்ரூடர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்குரிய எந்த தடயமும் இல்லை, உங்கள் வீட்டிலேருந்து எந்த பொருளும் கொள்ளை போகவும் இல்லைங்கிறது திரும்ப ஹைகோர்ட்டில் உறுதி செய்யப்படுது. ஸோ உங்களுக்கு கொடுத்த தண்டனையை நாங்கள் அப்படியே உறுதிப்படுத்துகிறோங்கிறாங்க. பட் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா,
இந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட 2 வருட தண்டனை அப்படியே கண்டினியூ ஆகுது. பட் அந்த பையனுக்கு மரண தண்டனை கொடுத்துருந்தாங்களே, அதை வந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கிறாங்க. அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, ஓகே அந்த பையன் தான் எல்லா குற்றத்தையும் பண்ணியிருக்கான், இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த பையனுக்கு ஏற்கனவே மனநல பிரச்சனை இருந்திருக்கு. இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே அரவிந்த் ஆசிரமத்தில் அவன் பல முறை கவுன்சிலிங்க்கு போயிருக்கான். ஏன் அந்த கவுன்சிலிங்கில் கூட என்னோட அன்னிக்கிட்ட தவறாக நடந்து நான் என் உயிரை மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கம்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ பல வருடங்களாக இவன் மனநல பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்ததுனால அதையும் ஒரு காரணமாக வச்சு இவனோட மரண தண்டனையை நாங்கள் ஆயுள் தண்டனையாக குறைக்கிறோங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயத்தில் அந்த கணவர் ரவிஷாங்கிறவனை தேடிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு யாருக்குமே தெரியல. ஸோ இந்த வழக்கு இதோட முடிவுக்கு வருது. இப்போ இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே இந்த குடும்பத் தலைவர் பிரேம்சந்துங்கிற நபர் உடம்பு சரியில்லாமல் ஆசிரமத்தில் இருந்தார்ல, அவர் அந்த ஆசிரமத்தை தாண்டி இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு தான் விரும்பவே இல்லைன்னு தன்னோட இறுதி காலத்தில் அந்த ஆசிரமத்திலே இருந்துட்டு அங்கேயே மரணம் அடைஞ்சிடறாரு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த பத்மாவதிங்கிற பெண்மணிக்கு 2 வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஸோ இவங்க 2 வருடத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி வந்துடுறாங்க. இந்த பெண்மணிக்கு பாண்டிச்சேரியில் இருக்க பிடிக்கல. ஏன்னா கணவர் இறந்து போயிட்டாரு. ஒரு பையன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான், எங்கே போனானே தெரியல. கடைசி பையன் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்க போகிறான். நம்ம மட்டும் இந்த ஊரில் என்ன பண்ண போகிறோன்னு வீடை பூட்டிட்டு தன்னோட சொந்த ஊரான குஜராத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு 2-3 வருஷம் உயிரோடு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பத்மாவதியும் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்கிற அந்த கமல் ஷாங்கிறவன் ஒரு 8 வருடங்கள் ஜெயிலில் இருக்கான். 2008ஆம் வருஷம் ஜெயிலில் இருக்கும்போதே ஜெயிலுக்குள்ளே தன்னோட உயிரையே மாற்றிக்கிட்டான். பட் அவனோட மரணம் வந்து ஓகே இவன் தான் உயிரை மாற்றிக்கிட்டாங்கிற மாதிரி ரிப்போர்ட் எழுதினா கூட சில ரூமர்ஸ் என்ன இருக்குன்னா, அவனை யாரோ கொலை பண்ண மாதிரி சில ரூமர்ஸ் இருக்குது. மேபி இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற இன்னொரு கைதியே இவனை தாக்கி கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு ரூமர் இருக்குது. பட் அப்படி இருந்தால் கூட இதை வந்து அவனே அவன் உயிரை மாற்றிக்கிட்டாங்கிற மாதிரி இந்த வழக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஊரை விட்டு ஓடி போன இந்த முதல் பையன் ரவிஷாங்கிறவன் எங்கே போனான்னு யாருக்குமே தெரியல. ஸோ இந்த வீட்டில் பிறந்த ஒரே பொண்ணு ஹேமாங்கிற அந்த பொண்ணு மட்டும் தன்னோட கணவர் கூட இன்னுமே மும்பையில் இருந்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த பத்மாவதி இல்லத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 26-27 வருடம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு யாருக்குமே போல. ஈவன் அந்த ஊர் மக்கள் பலவிதமான கதை சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இன்னமே கொலை செய்யப்பட்ட பார்வதியோட ஆன்மா இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் போகிறதுக்கு பயப்படுறாங்க. அதை யாரும் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் அந்த 47 ஸ்டெயின் லூயிஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இந்த பத்மாவதி இல்லம் பூட்டப்பட்டிருக்கு. கடந்த 26 வருடங்களாக அபண்டன் பில்டிங்காக தான் இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு வைர வியாபாரியோட மாளிகையாக இருந்தது. இன்னைக்கு சுத்தமாக மெயின்டெனன்ஸே இல்லாமல் அழிஞ்சு போகிற சூழ்நிலையில் தன்னோட இறுதி கட்டத்தில் அந்த இல்லம் இருந்துட்டு வருது. உண்மையிலேயே இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது கொலை செய்யப்பட்ட பார்வதியோட குடும்ப உறவுகள். ஒரு பொண்ணு எவ்வளவு ஆசைப்பட்டு வளர்த்துருப்பாங்க, கஷ்டப்பட்டு வளர்த்து ஒருத்தனோட சுயநலத்துக்காக அந்த பொண்ணோட மரணம் நிகழ்ந்தது. உண்மையிலேயே அந்த அம்மா அப்பாவோட மனநிலை எப்படி அதை ஏற்றுக்கிட்டாங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியல. பட் இந்த கேஸை படிக்கும்போது எனக்கு 2 விஷயம் தோணுது. இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட பார்வதி உயிரோடு இருந்துக்கலாம். ஒன்று, தனக்கு நடக்கிற அநீதியை பற்றி தன்னோட குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தர்கிட்டே அந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம். தன்னோட கொழுந்தனார் தன்னை தவறாக நடக்க முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிறத. ஸோ மேபி தன்னோட வீட்டில் இருக்கவங்க யாரும் கவலைப்படக்கூடாது, பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு மூடி மறைச்சிட்டாங்க. சரி, இன்னொரு பையன் வந்து இப்படி தவறாக நடக்கிறானே அப்படின்னு மாமியார்கிட்ட வந்து சொன்னால் அந்த அம்மாவது கண்டிச்சிருக்கணும். டே அண்ணிங்கிறவ அம்மாவுக்கு சமமானதுரா, அவங்ககிட்ட போய் இப்படி தவறாக நடக்கிறேன்னு கண்டிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ முதல் டைம் அவங்க நடக்கும்போதே கண்டிச்சிருந்தா 2வது கிரைம் நடந்திருக்காதுல. பட் அந்த பொண்ணு தன்னோட பையனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இந்த கமல் ஷாக்கு அது ஒரு என்ன உந்துதலை கொடுத்துருக்குன்னா, அம்மா சப்போர்ட்டாக இருக்காங்க, அப்போ நம்ம என்ன பண்ணாலும் அம்மா அதை கண்டுக்க மாட்டாங்க, இந்த பொண்ணை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, இந்த ஃபுல் வீடும் தனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவன் துணிஞ்சு இறங்கி இந்த லெவலுக்கு போயிருக்கான். ஸோ ஆப்வியஸ்லி அந்த பத்மாவதிங்கிற பெண் நினச்சிருந்தா இந்த கிரைமை தடுத்திருக்கலாம், அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ இதோட இந்த வழக்கு முடிவுக்கு வந்தது. பட் இதிலிருந்து ஒரு பெண் பிள்ளையை பெற்றவங்க பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை நம்ம பேசலாம். கிரைம் போதும்ப்பா, எனக்கு இந்த இதெல்லாம் வேணாம், இந்த டிஸ்கஷன்லாம் வேணான்னா நீங்கள் இங்கேயே வந்து குவிட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த காலத்தில் ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படி கல்யாணம் பண்ணி போனால் இந்த இடத்துலையும் ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணால் என்னதான்ப்பா பண்ண முடியும்? பட் இந்த டயத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பல கேஸை லிங்க் பண்ணி பார்க்குறேன். பெற்றவங்களும் நிறைய இடத்துல தப்பு பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு வரதட்சணை கேஸ் நடந்துச்சா, அந்த பொண்ணை வந்து மாமனாரும் மாமியார் அந்த புருஷன் எல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்களா. அப்போ வந்து அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்லுது. அவர் என்ன சொல்கிறாரு, புகுந்த இடத்துல அப்படித்தாம்மா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட். இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட்டுங்கிற வார்த்தைனால எத்தனை உயிர் போயிருக்குங்கிறத நினச்சி பார்க்கவே முடியல. ஸோ அதனால்
இப்போ ஒரு பொண்ணு உங்கள் பொண்ணுக்கு இதை சொல்லிக் கொடுங்க, இல்லை நீங்கள் கல்யாணமாகி போயிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றது வேற, சில சமயம் மாமியார் எடுத்தெறிஞ்சு எரிச்சலாக மரியாதை எல்லாம் பேசுறது வேற, அப்யூஸுங்கிறது வேற. ஸோ உங்களை வார்த்தையாலையும் உடல் அளவையாலையும் கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க தகவல் கொடுங்க. இந்த பார்வதி பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஒன்று தகவல் கொடுங்க, இல்லை எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வைங்க. இல்லை உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குடும்ப உறவுகள்கிட்ட சொல்லுங்கள், இல்லை டாக்குமெண்ட் பண்ணி வைங்க. இப்போ ரெண்டாவது, இப்போ நம்ம வீட்டிலே போய் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்போ தான் கல்யாணம் பண்ணி போயிருக்க, இப்படி தான் இருப்பாங்க, மாமியார் அப்படி இருப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பொறுமையாக போய்க்கோ அப்படின்னா ஒரு சாதாரண பிரச்சனைக்குன்னா பரவாயில்ல. என்னம்மா இன்னைக்கு சாம்பார் வைக்கிற, உப்பு போல, என்னம்மா இப்படி சமைக்கிற, இப்படி சொல்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீ வீட்டை விட்டு வரணும் இல்லை. அதே டயத்தில் ஒரு மாமனார் தப்பாக பார்க்குறது, இல்லை அந்த மருமகளை அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுமை, இல்லை இந்த கேஸ் நடந்த மாதிரி கொழுந்த தவறாக நடக்க பார்க்குறது, இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் அந்த நீங்கள் வாழ போகிற வீடு ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு பொழுது கூட, ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்காதீங்க. நாளைக்கு உங்கள் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம். ஸோ இதை அந்த பொண்ணும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அவங்க அப்பா அம்மாவும் சொல்லிக் கொடுக்கணும். இல்லைம்மா எனக்கு இங்கே உயிருக்கு ஆபத்து இருக்குது, என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு கதறி அழுகும்போது, இல்லைம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்கள் பொண்ணை நீங்கள் இழக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நிறைய கேஸில் நடந்திருக்கு. ஸோ இதில் பெற்றவங்களும் சரி, சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனைங்கிறத பார்க்கணும். சும்மா புருஷன்ட்ட போய் படத்துக்கு கூட்டு போங்க, அவர் இல்லைம்மா எனக்கு வேலை இருக்க வரலைன்னா, ஐயோ எனக்கு கொடுமைப்படுத்துறாங்கம்மா, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, இது கிடையாது. ஆக்சுவலி புருஷன் அடிக்கிறது, தண்ணியை போட்டு அடிக்கிறது, எவன் கூட போயிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த மாதிரி உங்களை வார்த்தைகளால் கொள்வது, இந்த மாதிரி அப்யூஸை சொல்கிறேன். வேலைக்கு போகாமல் கொடுமைப்படுத்துறது, இல்லை நீங்கள் ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எவன் கூட போயிட்டு வந்த, இப்படி ப்ரெக்னென்ட், அந்த மாதிரி வார்த்தைகளால் உங்களை கொள்வது, இது எவ்வளோ கேஸில் நடந்திருக்கு, அதனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொடுமைகளை நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்களும் துணிஞ்சு வர்றதுக்கு ரெடியாக இருக்கணும். உங்கள் பெற்றவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமான்னு தயவு செய்து சொல்லாதீங்க. நம்ம பொண்ணை மட்டுமே சொல்கிறோமே, இப்படி கொடுமைப்படுத்துகிற ஹஸ்பண்டை என்ன சொல்கிறது, மாமனார் மாமியாரை என்ன சொல்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட ஸ்ட்ராங்கான பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு 25 வருஷமாக அவங்க அம்மா அப்பா வீட்டில் வளர்க்குது. ஒரு பொண்ணுனாலே அவ்வளவு செல்லமாக வளர்ப்பாங்க. எப்படி ஒரு சூழ்நிலையில் என்ன மாதிரி வளர்ந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வருதுல, அப்போ அந்த பொண்ணை கண்ணும் கருத்தமாக புதுசாக ஒரு இடத்துக்கு வரும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், செட்டில் ஆகிற டைம் தேவைப்படும். அப்படிப்பட்ட அந்த சுச்சுவேஷனை அந்த பொண்ணுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்து, இல்லைம்மா இது ஓன் வீடு மாதிரிதாம்மா, உனக்கு இங்கே என்னன்னாலும் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கம்ஃபர்ட்டை யார் கொடுக்கணும்? கணவன் தான் கொடுக்கணும். ஒரு கணவன் ஒரு பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மாமியாரை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை, கொழுந்தனை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை, வீட்டுக்குள்ளே இருக்க எவனை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை, வெளியில் இருக்கவனை பற்றி ஒரி பண்ணிக்கல. இல்லை, உங்கள் கணவர் சரியில்லைன்னு வச்சுப்போம். உங்கள் கணவர் உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, கணவர் சப்போர்ட் இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்களும் கொடுமைப்படுத்துவாங்க, மாமியாரும் கொடுமைப்படுத்துவாங்க, மாமனாரும் கொடுமைப்படுத்துவாங்க, கொழுந்தனாரும் அட்வான்டேஜ் எடுத்துப்பான், வெளியில் போனால் ஒரு 3வது நபரும் அட்வான்டேஜ் எடுத்துப்பான். ஸோ இந்த இடத்துல ஒரு கணவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஒரு பொண்ணு நம்பி வருதுன்னா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு உறுதுணையாக இருந்து, உனக்கு என்ன வந்தாலும் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேங்கிற நம்பிக்கையை கொடுத்தா மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு அது ஒரு சேஃபான செக்யூரான என்விரான்மெண்ட்டாக இருக்கும். கணவன் சரியில்லைன்னா உங்களுக்கு யார் செக்யூரிட்டி கொடுத்தாலும் அந்த பொண்ணோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. ஸோ இது ஒரு ஆணோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிச்சுன்னு இல்லை, கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருந்து அந்த பொண்ணுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறதும் ஒரு கணவனோட கடமை. ஸோ பசங்க இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி நான் ஃபைனலாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெண் குழந்தைக்கு கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி அனுப்புகிறோம், அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் கணவன் வீட்டில் இருக்குமா, நல்லா இருக்குமா, இப்போல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போ அந்த பொண்ணு கணவர் பிடிக்கல, இந்த மாதிரி ஒரு கொடுமைப்படுத்துகிற அப்யூசிவ் கணவர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் வருது, கணவர் வீட்டிலேருந்து வெளில வர என்ன எங்கே போகும், வேறு வழியில் அம்மா அப்பா வீட்டுக்கு தான் வரும். பட் இங்கே வேலை இல்லாமல் சும்மாவே இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ ஒரு பொண்ணுக்கு கல்வி கொடுத்து ஒரு வேலையை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குமா, ஓகே கணவன் இல்லாட்டா கூட பரவாயில்ல, நாளைக்கு அம்மா அப்பா தொந்தரவு இல்லாமல் தனியாக கூட இந்த உலகத்தில் சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வருமா? அது எப்போ வரும்? அந்த பொண்ணுக்குன்னு ஒரு கல்வி இருக்கணும், அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வேலை இருக்கணும். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் லட்சக்கணக்காக பணம் கொடுக்குறீங்களோ, தங்கத்தில் நகை போடுறீங்களோ, வீடு கட்டி கொடுக்குறீங்களோ, அதெல்லாம் தெரியாது. அதை விட முக்கியமானது, நாளைக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களையே அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு
உண்மையிலேயே இந்த கல்வி மட்டும்தான் பேருதவியா இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த பார்வதி ஷாங்கிற கேஸ்ல இருந்து நம்ம பல விஷயங்களை கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறோம். ஸோ இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.